ஃபிஃப்டி ஆஃபீஸ் வாங்கும்போது நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோ தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா, அது கீழேயே போட்டிருப்போம். அந்த வீடியோ கீழேயே ரேட் டைப் பண்ணி போட்டிருப்போம். அதே மாதிரி அது என்ன டைப்பு, மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கீழே போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க. ஜிபே மட்டும்தான். ஜிபே மட்டும்தான் அமௌண்ட் அனுப்பி விட்டீங்க அப்படின்னா நம்ம கொரியர் பண்ணிடுவோம். ஃபிஷ்ஷோட அமௌண்ட்டு போக கொரியர் சார்ஜ் வரும். தமிழ்நாடுக்குள்ளேனா ரூ. 80 வரும். தமிழ்நாடுக்குள்ளே 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிரும். நீங்கள் என்னைக்கு பேமெண்ட் போடுறீங்களோ அன்றைக்கி ஈவினிங் கொரியர் பண்ணிடுவோம். அன்றைக்கி அதுலேருந்து ஒரு 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு கையில் கிடச்சிரும். ட்ராக்கிங் டீட்டெயிலு அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். சப்போஸ் வந்து வரக்கு லேட் ஆச்சுனாலும் நாங்கள் அதை ட்ராக் பண்ணி பார்த்து என்ன இருக்குன்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு, ரீஃபண்ட் உண்டு. அதாவது மீன் வந்து இறந்துருச்சு அப்படின்னா அதை அன்கட் பண்ணாமல் ஒரு வீடியோ, அதாவது இப்போ பாக்ஸை வந்து இப்போ பிரிக்கிறதுலேருந்து மீன் எடுத்து காட்டுற வரைக்கும் நீங்கள் அன்கட் பண்ணாமல் ஒரு வீடியோ எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து மீன் இறந்துருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டில் பண்ணி விட்ருவோம். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாட்டி ரீஃபண்ட் உங்களுக்கு எது கேட்குறீங்களோ அது பண்ணிடுவோம். ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா எஸ்டி, ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸ் இது, அதுக்கப்புறம் டிடிசி இது எல்லாத்துலேயுமே வந்து ரூ. 80 கொரியர் சார்ஜ். அது கிலோவுக்கு அதிகமாக ஆகும். 1 கிலோக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது ரூ. 80 தான் நாங்கள் வாங்குவோம். அதுக்கப்புறம் கிலோ அதிகமாகி போச்சுன்னா 2 கிலோ 3 கிலோன்னு போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். 6 பேக்கெட் மீன் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக வந்து ஒரு கிலோவில் கொண்டு வந்துடலாம். அந்த ஒரு பேக்கெட் வந்து நம்ம 100 ml தண்ணி ஊற்றுவோம். அது போக பாக்ஸ் வந்து ஒரு 6 ஃபிஷ் வைக்கிறோம் அப்படின்னா பாக்ஸ் ஒரு 300 கிராம் 200 கிராம் வரும். அதுக்கப்புறம் அதில் உள்ள நியூஸ் பேப்பர்லாம் நம்ம வைப்போம். அதெல்லாம் கனெக்ட் பண்ணால் 1 கிலோக்குள்ள வந்துடும். 6 ஃபிஷ் வரைக்கும் நம்ம தாராளமாக 1 கிலோ வரைக்கும். அடுத்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து போடுறீங்கன்னு கேட்பாங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து கொரியர் பண்ணுறேன். கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடுக்குள்ளே எங்கே வேணால் நம்ம தாராளமாக கொரியர் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் எஸ்டி கொரியர் இல்லை அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் எந்த கொரியருமே இல்லை அப்படின்னா நீங்கள் போய் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதையும் நான் ஏதோ வீடியோ சொல்லிக்கிறேன். ஃபிஷ்ஷுன்னு வந்து நம்ம அவங்க கொண்டு வந்து தரவங்களாம் வெயிட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ஒரு சில இடத்துல தான் ரொம்ப வில்லேஜாக இருக்குது, ரொம்ப பக்கத்தில் எதுவுமே கொரியர் ஆஃபீஸ் இல்லைன்னா ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் போய் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் வந்துடும், உங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்துடும். நீங்கள் அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எஸ்டி கொரியர் நியர்லேயே இருக்குது அப்படின்னா, எஸ்டி ப்ரொஃபஷ்னலு இந்த மாதிரி கொரியர்லாம் உங்கள் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீமோ கேண்டி, பிளக் கார்டு, பேரட்னு 350 போட்டுருங்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே மேல் தான் இந்த வீடியோவில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபீமேல் வரும். இந்த மேலு அந்த ஃபீமேல் ப்ளஸ் 2 சேர்ந்து இந்த பேர் தான் வந்து 350. இந்த ஒரு மீன் மட்டும் 350 கிடையாது. இந்த மேலு அதுக்கப்புறம் கூட வந்து அடுத்த வீடியோவில் வந்து வரும். ஒரு ஃபீமேல் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு வீடியோ வரும். ஃபீமேல் மட்டும் தனியாக இருக்க மாதிரி ஒரு கனெக்ட் டேங்கில் போட்டு ஒரு வீடியோ எடுத்திருப்போம். அது 2 சேர்த்து தான் 350. இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, OHM நீமோ கேண்டி மேலுன்னு சொல்லிட்டு 350 பேர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் இந்த வீடியோவுக்கு எல்லாமே மேலு. நெக்ஸ்ட் வீடியோ ஃபீமேல் வரும், அதுவும் சேர்த்து வந்து 350.